த்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திரு பொருத்தத்தை நாடி இந்த 2 நாட்களையும் நாம் அர்ப்பணித்து அவனுடைய மார்க்கத்தின் பல்வேறு சட்டதிட்டங்களை, போதனைகளை, அறிவுரைகளை அறிந்து கொள்வதற்காக கழித்துவிட்டு இறுதி கட்டத்திலே நாம் எல்லாம் இப்போது அமர்ந்திருக்கிறோம். இந்த இறுதி கட்டத்தில் இஸ்லாம் ஓர் வாழும் அற்புதம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை நாமெல்லாம் விளங்கி ஆராய்ந்து சிந்தித்து பின்பற்றி இருக்கவில்லை. இந்த இஸ்லாம் என்பது நமக்கு வாரிசு முறையில் தான் கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம். நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்த காரணத்தினால் நாம் முஸ்லிம்களாக நம்மை சொல்லிக் கொள்கிறோமே தவிர, உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கங்களையும் அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள அந்த தனித்தன்மைகளை, சிறப்புகளை, அதனுடைய உண்மையை உணர்ந்து கொண்டு நாம் இந்த மார்க்கத்தை தழுவவில்லை. ஏதோ நம்முடைய முன்னோர்கள் மாத்திரம் வேற மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நாமும் அப்படித்தான் இருந்திருப்போம். இதான் யதார்த்தம். அல்லாஹ் ஒரு கஷ்டமும் தராம, ஒரு உழைப்பும் இல்லாம, ஒரு தியாகமும் செய்யாமல் அல்லாஹ் நமக்கு இதை ஒரு பாக்கியமாகவே தந்திருக்கிறான். அதனால் தானே என்னவோ இந்த மார்க்கத்தினுடைய மதிப்பு நமக்கு விளங்குறது இல்லை. கஷ்டப்படாமல் கிடைத்திருக்கிற காரணத்தினால் இந்த மார்க்கத்திற்காக ஒரு சின்ன துரும்பை கூட எடுத்து போட நாம் தயாராக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களிடத்திலே அறிமுகப்படுத்திய நேரத்தில் யாரெல்லாம் அப்போது அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழியிலே செல்ல ஆரம்பித்தார்களோ அவர்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக இம்மார்க்கத்தை ஏற்க முடியவில்லை. இம்மார்க்கத்தை ஏற்றதற்காக சொந்தக்காரர்களை பகைத்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், அடி உதைகளுக்கு ஆளானார்கள், உயிரையும் கூட கொடுத்தார்கள். ஆனாலும் கூட இந்த கொள்கையிலிருந்து அவர்கள் அசைக்க முடியல. ஏன்? அவங்க பரம்பரையாக இந்த மார்க்கத்தை பெறல. அவங்களே உழைத்து, அவங்களே சிந்தித்து, அவங்களே ஆராய்ந்து, அவங்களே தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்துக்கு வந்ததனால் இந்த மார்க்கம் உலகத்தில் உள்ள எல்லா பாக்கியங்களை விடவும் பெரும் பாக்கியமாக அவர்களுக்கு தோன்றியது. அதனாலதான் எந்த துன்பமும் அவங்களை அசைச்சு பார்க்க முடியல. நம்முடைய நிலைமை என்ன? ஒரு துன்பமும் இந்த மார்க்கத்திற்காக நம்ம படவே இல்லை. நீங்க முஸ்லிம் என்று நெஞ்சுயர்த்தி இந்த நாட்டில் சொல்லிக் கொள்ள முடியும். இந்த நாட்டில் மாத்திரமில்லை, இந்த காலத்தில் உலகத்தில் எங்கேயும் சொல்ல முடியும். எந்த நாட்டிலையும் போய் நான் ஒரு முஸ்லீம் சொல்ல முடியும், நான் ஒரு இறைவனை நம்பக்கூடியவன் சொல்ல முடியும், ஐங்கால தொழுகையை எங்கேயும் நிறைவேற்ற முடியும். கம்யூனிஸ்ட் சீனாவில் கூட நீங்கள் ஐங்கால தொழுகையை நிறைவேற்ற முடியும், நோன்பு நோக்க முடியும், ஹஜ் செய்ய முடியும், இஸ்லாத்தை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து ஒழுக முடியும். எவனும் உங்களை தடுக்க முடியாத ஒரு காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எல்லாம் இஸ்லாம் என்று வெளியே சொல்லக்கூட முடியாத நிலைமை. அதை கூட தாங்கிக் கொண்டு அந்த துன்பங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு அவர்கள் இம்மார்க்கத்திற்காக உழைச்சதுக்கு காரணம் என்ன? இஸ்லாத்தை விளங்கி பின்பற்றினாங்க. நம்ம விளங்காம பின்பற்றணும். விளங்காம நம்ம கையில வந்து கிடைச்சிருக்கு. அப்ப குப்பையை கிளற கோழின்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இந்த உதாரணம் நம்ம பொருத்தமான உதாரணம். குப்பையை கிளறுகிற கோழிக்கு அங்க கிடக்கிற மாணிக்க கல்லுடைய மதிப்பு தெரியாது. குப்பையை கிளறிக்கிட்டே இருக்கும், வைரம் வரும், எத்தி விட்டுரும், மாணிக்கம் வரும், அதையும் ஓரம் கட்டிடும், ஒரு தங்க மோதிரம் கிடைக்கும், அதை ஒரு மிதிமிச்சு தள்ளி விட்டுரும். அதுக்கு எதுதான் தெரியும்? அங்க கிடக்கிற புழு, செத்து போன கொசு, இதுதான். இதுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமா சாப்பிடும். முஸ்லிம்களாகி நாம என்ன பண்றோம்னு கேட்டா, கஷ்டப்படாம வந்த மார்க்கமா இருக்கிறதுனால மாணிக்கத்தை எல்லாம் விட்டுறோம், வைரத்தை எல்லாம் விட்டுறோம், வைடூரியத்தை எல்லாம் விட்டுறோம். இந்த மார்க்கத்தில் இருக்கிற எல்லா நல்ல அம்சங்களை விட்டுட்டு இந்த கூத்தாடி இருக்கானா, நகுமா இருக்கிறாளா, குசுபு இருக்கிறாளா,
ரஜினி இருக்கிறானா, கமலஹாசன் இருக்கிறானா, நம்ம தேடிக்கிட்டு போறோம். எதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த புழு பூச்சிகளை நோக்கி, இந்த செத்து போன பிணங்களை நோக்கி கொத்துறதுக்காக வேண்டி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஒரே காரணம் தான், விளங்கி இந்த மார்க்கத்துக்கு வரல. எல்லா மதங்களையும் அலசி ஆராய்ந்து இந்த மார்க்கத்துக்கு வரல. அப்ப முதலாவதாக ஒரு மனிதன் ஒரு கொள்கையில் இருக்கிறான்னு சொன்னா அது சரிதான் என்பதை எந்த வகையிலேயாவது உறுதி செய்து கொண்டிருக்கணும். முஸ்லிம்களாகிய நம்ம பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சரியான மார்க்கம் அப்படிங்கிறத பல வகையில இன்றைக்கு உறுதி செய்ய முடியும். நீங்க நேற்று வரைக்கும் வாரிசு முறையில் இஸ்லாத்தில் இருங்க, இன்னையில இருந்து விலகி முஸ்லீமா இருங்க. நேற்று வரைக்கும் நாம் எப்படி வேண்டாம் இருந்துட்டு போறோம். ஏதோ எங்க அப்பா முஸ்லீமா இருந்தான் அதனால நானும் முஸ்லீம் இருந்துட்டு போங்க. இந்த நிமிஷத்தில் இருந்தாவது இஸ்லாம் என்பது ஒரு உண்மையான மார்க்கம் தான் என்பதை காரண காரியங்களோடு தகுந்த சான்றுகளோடு நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை இங்கே தந்திருக்கிறார்கள். இஸ்லாம் ஒரு வாழும் அற்புதம் என்று விளங்குவதற்கு பல வகைகள் இருக்கின்றன. இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை நிரூபிப்பதற்கு நமக்கு முன்னாடி பல வழிகள் இருக்கின்றன. என்னென்ன வழிகள்லாம் இருக்கின்றன? அல்லாஹ்வுடைய வேதத்தை கையில வைத்துக் கொண்டு அதுல சொல்லப்படக்கூடிய பல சமாச்சாரங்கள் இந்த அறிவியல் நவீன யுகத்திலே கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. அதை பார்த்து விட்டு என்ன செய்யலாம்? இந்த இஸ்லாமிய மார்க்கம் கரெக்டான மார்க்கம் அப்படி நம்பலாம். அல்லது இத்தனை ஆண்டுகள் ஓடி முடிந்த பிறகும் கூட பாதுகாக்கப்பட்ட வேதத்தை வைத்திருக்கிறோமே, அதை வச்சு இந்த மார்க்கத்தை ஒரு நல்ல மார்க்கம் விளங்கலாம். இப்படி பலவிதமான காரணங்களை வைத்து இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கம் விளங்கலாம். நான் அந்த மாதிரி பாரதூரமான ஆய்வுகளுக்கு நான் உங்களை இழுக்கவில்லை. எல்லா மதத்தையும் போட்டு ஆராய்ச்சி பண்ணி பகவத்கீதையில என்ன இருக்குது, பைபிள்ல என்ன இருக்குது, குர்ஆன்ல என்ன இருக்குது, இப்படி பாரதூரமான ஆராய்ச்சிக்கு நான் உங்களை அழைக்கவில்லை. நான் ரொம்ப எளிமையான, ரொம்ப சிம்பிளான, ரொம்ப சாதாரணமான சில அற்புதங்களை சொல்லி இது உண்மையான அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், அதற்கு ஏராளமான அற்புதங்கள் இந்த உலகத்திலே நிறைந்து காணப்படுகின்றன, நம்மால் தீர்வு சொல்ல முடியாத பல விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கின்றன, அதைத்தான் என்னுடைய இந்த தலைப்பிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் ஒரு வாழும் அற்புதம் என்று தலைப்பு தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நீங்க எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு நடுநிலையோட அமர்ந்து கொண்டு இந்த இஸ்லாத்தை பத்தி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இது அற்புதம் நீங்க ஒத்துக்கொள்வீங்க. அவ்வளவு அற்புதம் இருக்கு. ஒண்ணு ஒண்ணா பாப்போமே, இஸ்லாம் எப்படி எல்லாம் அற்புதமா இருக்குது. இந்த அற்புதத்துக்கு முன்னாடி நம்ம எந்த சமாதானமும் உங்களால சொல்ல முடியாது. அது மாதிரியான அற்புதங்களை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னா நம்ம ஒரு சரியான பாதையில் தான். அற்புதம் நீங்க எப்படி நினைச்சுக்கிற கூடாது. பார்த்தீர்களா, மழை மேகமாக இருந்தது, இப்ப பெய்யுமோ அப்ப பெய்யுமோ என்று இருந்தது, 2 நாட்களும் மழை பெய்யவில்லை, அற்புதத்தை பார்த்தீர்களா? அப்படி சொல்ல மாட்டோம். அடுத்த வருஷம் நடத்தும் மழை வந்துடும், அப்ப எங்க போய் முட்டிக்கிறது? ஏதோ இந்த வருஷம் வரல, அடுத்த வருஷம் நடத்தும் வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப நம்ம சொன்னாலும் பொய்யா போயிடும். அப்ப இந்த மாதிரி அற்புதம் என்று சொல்வது இந்த மாதிரி கிறுக்குத்தனமான அற்புதங்களை நான் சொல்லல. எவனுமே மறுத்து பேச முடியாத உண்மையிலேயே அற்புதமாக திகழ்கின்ற அவ்வளவு சாதாரணமா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதங்களைத்தான் உங்கள் முன்னால கொண்டு வந்து இஸ்லாம்ங்கிறது ஒரு அற்புதமான மார்க்கம், அந்த அற்புதமே இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு சான்றாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த உரையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அற்புதத்தை பாருங்கள். நீங்கள் பல மதத்தவரோடு பழகுகிறீர்கள், பலரோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. பெரிய பெரிய படித்தவர்கள், பட்டதாரிகள், வெளிநாடுகளிலே சென்று மேலை நாடுகளிலே படித்துவிட்டு வந்தவர்கள், சட்ட புத்தகங்களை கரைத்து குடித்தவர்கள், நீதிமன்றங்களிலே நீதிபதிகளாக பதவியேற்கக்கூடியவர்கள், கல்லூரிகளிலே பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதுபோல அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இப்படி பலரையும் நீங்கள் பார்க்கிறீர்கள், பலரையும் நீங்கள் சந்திக்கிறீர்கள். அவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த சமுதாயம் ரொம்ப கல்வியில கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அவங்க நிலைமைக்கு நம்ம வரவே இல்லை. முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வேற வேற சமுதாயங்களோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய கல்வி தர அளவுக்கு நம்ம எட்டி கூட பிடிக்க முடியாது. 50 வருஷம் பின்தங்கி இருக்கிறோம். முஸ்லிம்கள் மற்ற சமுதாயத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா 50 வருஷம் பின்தங்கி இருக்கிறோம். முட்டாள் சமுதாயம் என்று மற்றவர்கள் சொல்ற அளவுக்கு இருக்கிறோம்.
ஆனா அங்க ஒரு அற்புதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன அற்புதம்? பெரிய படித்தவன், பட்டதாரி, விஞ்ஞானி, ஆராய்ச்சியாளர், நீதிபதி, கல்லூரி பேராசிரியர், டாக்டர், என்ஜினியர், இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பகுத்த அறிவு படிக்காத இந்த ஒரு கையெழுத்து போட தெரியாத ஒரு முஸ்லிமுக்கு இருக்கு. இப்படி பிரமிச்சு போறோம், ஆச்சரியப்படுறோம். என்ன பல்கலைக்கழகத்தில் படிச்சவனுக்கு இல்லாத ஒரு அறிவு இவனுக்கு மட்டும் இருக்குதே, அது என்ன? அது அற்புதம், நம்ப முடியல. ஆனா அப்படி இருக்குது. அது என்ன அற்புதங்கிறீங்களா? ஒரு ஜட்ஜி இருப்பார், அவர் இந்தியாவுடைய சட்டத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சிருப்பார். அவர் வக்கீலா இருக்கும் போது பெரிய பயங்கரமான முறையில் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணுவார். எவனாலையும் வாதத்தில் வெல்ல முடியாது. ஜட்ஜா இருந்து தீர்ப்பு சொல்லிட்டு வருவார். வெளியே வந்தவுடனே அங்க ஒரு கல்லு ஊண்டி வச்சிருப்பாங்க, இப்படி விழுந்துருவார். ஒரு ஜட்ஜி பெரிய அறிவாளி, அவருக்கு என்ன விளங்கல, இது என்ன, இது என்ன, இது என்ன பொருள் விளங்கல, இது என்னப்ப நம்மள மாதிரி ஒரு மனுஷன் கூட வச்சிருக்க, இதை நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தன்னுடைய கைவேலையினால் அழகுபடுத்தி இருக்கிறான், செதுக்கி இருக்கிறான், அவங்க இதை வச்சிருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் யாருக்கு தெரியல? பெரிய 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 பண்டிதர்களுக்கெல்லாம் தெரியல. ஆனா பள்ளிக்கூடம் போகாத ஒரு முஸ்லீம் இருக்கிறான, அவனுக்கு தெரியுது. இதெல்லாம் படிச்சவன் நம்மளோட மேல இருக்கணும். கடவுள் என்று நாம் நம்பக்கூடியவன் நம்மை விட மேலே இருக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன விஷயம் யாருக்கு தெரியல? பல்கலைக்கழகங்கள்ல போய் பாடம் நடத்துறவனுக்கு தெரியல, பள்ளிக்கூடம் போகாத ஒவ்வொருத்தனுக்கு தெரியுது. இங்க வந்திருக்கிறவனுக்கு மாத்திரம் இல்ல, வராம பள்ளிவாசல் பக்கம் கூட எட்டி பார்க்காம தண்ணியில மிதக்கிறான பெயர் தாங்கி அவனுக்கு தெரியுது. யாருக்கெல்லாம் தெரியுது பாருங்க. இஸ்லாமியத்தில் 1% இருக்கிறான அவனுக்கு தெரியுது. இதெல்லாம் இதை நான் வணங்க முடியாது, இது எனக்கு மேல நான் ஒத்துக்கிற மாட்டேன், நான் தான் மேல, இது என்னை விட கீழே தான். படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளுமே என்னை விட கீழே. நான் ஆடு மாடை நான் வணங்க மாட்டேன், கழுதையை வணங்க மாட்டேன், குதிரையை வணங்க மாட்டேன், உயிரோடு உள்ளதை வணங்க மாட்டேன், செத்ததை வணங்க மாட்டேன், சூரியனை வணங்க மாட்டேன், சந்திரனை வணங்க மாட்டேன், செவ்வாயை வணங்க மாட்டேன், சனியை வணங்க மாட்டேன். இப்படி பெரிய பெரிய பெண்ணம் பெரிய அதிசயங்களை பார்த்தாலும் அவன் அடிச்சு முடிக்கிறான். சின்ன சின்ன அற்பமான பொருளை பார்த்தாலும் முடியாதுங்கிறான். இந்த தலை சாயிறதா இருந்தா ஒரே ஒரு சக்திக்கு தான் சாயும். எந்த சக்தி? அது என்னை விட எல்லா வகையிலும் மேல இருக்கிற சக்தி. என்னுடைய தலை கீழே சாயணும்னு சொன்னா என்னைய மாதிரி இருந்தா கூட நான் சாய மாட்டேன். என்னைய விட எல்லா வகையிலையும் ஆற்றல்ல, திறன்ல, சக்தியில, அருள்ல, எல்லாத்திலையும் எந்த வகையிலையும் என்னை விட மேல இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சக்திக்கு முன்னாடி மாத்திரம்தான் இந்த தலை சாயுமே தவிர எனக்கு நிகரானவனுக்கு முன்னால் கூட நான் சாய மாட்டேன். இப்படிங்கிறத இந்த விளங்காத இஸ்லாத்தை ஏற்ற லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன உடனே மாத்திடுறீங்க. இதுக்கு என்ன உங்களுக்கு யார் பாடம் நடத்தினா? இதை பத்தி எந்த முஸ்லிம் பள்ளிக்கூடத்தில் சொல்லி தந்தாங்க? எந்த ஒரு மதரசாவுல இதையெல்லாம் உங்களுக்கு விளக்குனாங்க? ஒருத்தர் விளக்கல. லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் தான் சொன்னாங்க. உங்களுக்கு என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற உடனே அந்த மந்திர சொல் உள்ள புகுந்து படிச்சவன், படிக்காதவன், அறகுற, அறவெட்டுமாங்கள, விவரம் தெரியாதவன், சிந்திக்க தெரியாதவன், கூமுட்ட, அவனுக்கு கூமுட்ட முஸ்லிமுக்கு தெரியுது இது வழங்கப்படுறது இல்ல. கடவுள் என்னை விட மேல இருக்கணும், நான் என்னை விட கீழே உள்ளதை போய் நான் வணங்க மாட்டேன். வணங்குறானே, இது அற்புதமா இல்லையா? இந்த ட்ரைனிங் கொடுத்தவன் யார்? எந்த உஸ்தாது, எந்த அஜர்த்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தாரு? ஒருத்தர் சொல்லி தரல. அது அல்லாஹ்வா போடுறான். இந்த கோட்டைக்குள்ளே நீ நுழைந்து விட்டால் உன்னைய நான் பக்குவப்படுத்துறேன்டா. இந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருச்சேன்னு சொன்னா உன்னைய நான் எஜுகேட் பண்றேன், நான் உன்னைய மேல கொண்டு வர்றேன் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் இந்த அறகுறையா இருக்கிற முஸ்லிம் உள்பட ஒருத்தரை விடாம அப்படி தூக்கி நிறுத்தி காட்டுறானே. இப்படி ஆச்சரியமா வெளியே நின்று பார்த்தா ஆச்சரியமா இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. அப்படி வெளியே நின்று பார்த்தால் பிரமிக்கிறீங்க. எப்படி என்னடா கரெக்டா இருக்கானோ, எதுக்கு முன்னாடி இருக்க மாட்டேங்கிறாங்க, பீசுமா நிமிந்து போறாங்க, வேலை கண்ணாலும் பயப்பட மாட்டேங்கிறான், ஒரு மாதிரியா கத்தி அறுவாளை வச்சு காட்டினாலும் பயப்பட மாட்டேங்கிறான். கடவுளுக்கு மாடு போயிட்டே இருக்கிறான், நம்மளுக்கு மேல இருக்கணும்ங்கிறான். இப்படின்னு நினைக்கிறானே, இது அற்புதமா இல்லையா? நீங்க சிந்திச்சு பார்க்கணும்.
அல்லாஹ் இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் காட்டுவதற்காக வேண்டி ஒரு சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஒரே மாதிரி முடிவு செய்து வச்சிருக்காங்க. பல விஷயங்கள் நம்ம கருத்து வேற இருந்துட்டு போகுது. அடிப்படையான ஒரு விஷயத்துல எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக விளங்க வைத்திருக்கிறான. இதுக்கு எவனாலையும் இதுக்கு விட சொல்ல முடியாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்தவர்கள் கூட அவங்க கொள்கையில நிலைத்து நிற்கும்படியாக தங்கள் சமுதாயத்தை ஆக்க முடியல. பகுத்தறிவு கொள்கையை சொன்னவர்களெல்லாம் சிலையை வைத்து அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்கிற அளவுக்கு மாறி போயிட்டாங்களே. இது 14 நூற்றாண்டா மாறலையங்க. ஒரு விஷயம் கொஞ்ச நாளைக்கு இருந்தா ஒத்துக்கலாம். இப்ப நான் சொல்றேன்னு வைங்களேன், நான் சொல்றது இன்னைக்கு நீங்க கேட்பீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்பீங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு கேட்பீங்கன்னு வைங்க, 50 வருஷம் கழிச்சு கேட்க மாட்டீங்க. இப்படியே மறைஞ்சு 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 எல்லா சமயம் நாசமா போச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்கல. அப்ப 14 நூற்றாண்டு கடந்த பிறகும் ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படியோ அப்படித்தான் இன்னைக்கு இந்த விஷயத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி கடவுள் தனக்கு மேலே இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அது அப்படியே வாழையடி வாழையாக பெற்றால் கூட நம்ம அதுல கரெக்டா இருக்கிறோமே. மொத்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய விஞ்ஞானியை விட நம்ம தானே அறிவாளிப்பேன். யாரு இப்ப அறிவாளி? பெருமைப்பட வேண்டாமா? பெரிய பெரிய சிந்தனையாளருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது அற்புதமா இல்லையா? பார்க்கிறோம். ஒரு அற்பமான பதவிக்காக வேண்டி, ஒரு எம்எஸ்சி சீட்டுக்காக வேண்டி, ஒரு எம்சிக்காக வேண்டி, ஒரு பஞ்சாயத்து போர்டுல மெம்பரா இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு மனுஷனுடைய காலில் போய் விழுகிறானே, தலைவர்களுக்கு முன்னாடி விழுகிறானே. நீங்க பாக்குறீங்க இந்த சமுதாயம் 1400 ஆண்டுகளை கடந்த பிறகும் 120 கோடி உலக முஸ்லிம்கள் ஒரு 4 தருதலை வேண்டாம் போய் காலில் விழுந்திருப்பான். 120 கோடி முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஒரு 4 தருதலை இந்த பதவிக்காக வேண்டி எதையும் செய்கிற அளவுக்கு இறங்கணும் இருப்பான். அவன் வேண்டாம் விழுந்திருப்பான தவிர எவங்கால நீங்க விழுந்திருக்கிறீங்களா? ரொம்ப சாதாரண பெருமையா நினைக்கிறாங்க. அப்படி நெடுஞ்சான் கிடையா விழுகிறான், காலை தொட்டு முத்தமிடுறான், காலை கழுவி குடிக்கிறான். இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நம்மள மாதிரி மலைஜலத்தை சுமந்திருக்கிற ஒரு மனுஷன் காலில் போய் விழுகிறமே. இந்த புத்தி கூட யாருக்கு இல்ல? பெரிய பெரிய சட்டம் படிச்சவனுக்கு இல்ல, பெரிய பெரிய தலைவனுக்கு இல்ல. அவன் மேல போட்டு அவன் ஒரு பக்கம் தலைவனா இருப்பான், அவன் அங்க இன்னொரு தலைவன் போய் காலில் விழுந்துருவான். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? மனுஷன் காலில் விட மாட்டோம், செத்தவன் காலில் விட மாட்டோம், எவன் உசோட உள்ளவங்க காலில் விட மாட்டோம். எல்லாத்திலும் கரெக்டா இருக்கிறோமா இல்லையா? இது எப்படி சாத்தியமாயிடுச்சு? விட உங்களுக்கு சொல்ல முடியலன்னா அதுக்கு பேர் அற்புதம். இது எப்படி சொல்லு? நாங்க படிக்காத எங்களுக்கு இருக்கிற, படிச்ச உனக்கு ஏன் இல்ல? படிக்காத எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தெளிவு படித்து பட்டம் பெற்ற மற்றவங்கள்ட்ட இல்லையே? ஏன் ஏன் அது உங்களுக்கு புரிய முடியல? இவனுக்கு மாத்திரம் எப்படி புரிய முடியுது? இது அற்புதம். இஸ்லாமே போதுங்க. ரசூலுல்லாஹ் வந்தா சொல்லணும். ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய ரிசாலத்தை புருப்பணியா காட்டணும். எல்லாம் முடிச்சுட்டு நுபுவத்தை முடிச்சுட்டாலும் இஸ்லாம் அற்புதங்கிறத எல்லா காலத்திலும் நிரூபிச்சுட்டே வர்றான். நம்ம தான் வழங்காம இருக்கிறோம். அவன் தன் அற்புதமான தன்னுடைய வல்லமையை கொண்டு இது நிகழ்த்தி காட்டிக்கிட்டே இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க அற்புதத்தை. இன்றைக்கு உலகத்தில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, மனிதன் பிறப்பு அடிப்படையில் உசந்தவன் தாழ்ந்தவன் சொல்றது. இது உலகம் பூரா இருக்கா இல்லையா? ஐரோப்பிய நாட்டில் இருக்கா இல்லையா? ஐரோப்பிய நாட்டில் வெள்ளை கலர்ல இருந்தா சிறந்தவன், கருப்பு கலர்ல இருந்தா அவன் தாழ்ந்தவன். நம்ம நாட்டில் என்ன, ஒரு குறிப்பிட்ட இனத்தில் இருந்தால் உயர்ந்தவன், அதுக்கு வேற ஒண்ணுல இருந்தா அதுக்கு அடுத்த இனத்துல உள்ளவன், அதுக்கு அடுத்து இருந்தா அதுக்கு அடுத்த ரேஞ்சில் உள்ளவன், கடைசியில இவன் கடைசி மட்டும், இவன் 4 5வது ஜாதி, இவன் பஞ்சமன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறோமே. இது ஒழிக்கிறதுக்கு சட்டம் இருக்குது. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இது தப்பு, எல்லாருக்கும் தெரியுது. எது மனுஷன் பிறப்பு அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று தீர்மானிக்கிறது தப்பு. ஒருவன் நடத்தையால் உயர முடியும், ஒருவன் ஒழுக்கத்தால் உயர முடியும், வாரி வாரி வழங்குகிற வள்ளல் தன்மையால் உயர முடியும், வீர தீர பராக்கிரம தியாகத்தினால் உயர முடியும், பிறப்பினால் உயர முடியாது. நான் இன்னாருக்கு பிறந்ததுனால் நான் உசந்தவன் சொல்ல முடியாது. நம்ம பிறக்கிறதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. நம்மள பிளான் பண்ணி இந்த அம்மாவுக்கும் இந்த அத்தாவுக்கும் பிறக்கணும்னு முடிவு செஞ்சோம். நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஒருத்தன் பிறக்கிறதுக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லை. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பிறப்புனால் வசந்தவங்கிறான இது அறிவு ஏத்துக்கிறதா? ஏத்துக்கிறல. ஆனா
உலகத்தில் உள்ள எல்லாரும் இதை ஒத்துக்கிறான். எதை ஒத்துக்கிறான்? இது தப்பு தான். அது எப்படிங்க மனுஷனுக்கு மனுஷன் உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிறது? அதனாலதான் இந்தியாவில் கூட சட்டம் போட்டு வச்சுக்கிறான். என்ன சட்டம்? தீண்டாமைக்கு சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம், இப்படின்னு சொல்லி ஏராளமான சட்டங்களை போட்டு தீண்டாமையை கடைபிடிக்காத சொல்றானா இல்லையா? நம்ம நாட்டில் இருக்குது தீண்டாமை. எப்படிதான் தீண்டாமை இருக்கு? ஒரு தெருவுல ஒரு சமுதாயம் நடக்க முடியாது, ஒரு சுடுகாட்டுக்கு ஒரு சமுதாயம் போக முடியாது, ஒரு பொது கிணத்துல போய் ஒரு சமுதாயம் தண்ணி எடுக்கவோ குடிக்கவோ முடியாது, ஒரு பொதுவான வியாபார ஸ்தலத்துல போய் ஒரு சமுதாயம் தேநீர் குவளையில தேநீர் வாங்கி அருந்த முடியாது. இன்றைக்கும் கூட இரட்டை குவளை முறை பல பகுதிகளில் இருக்கு. இரட்டை குவளை என்ன? இரட்டை குவளைன்னு சொல்லி அதுல கூட ஏமாத்துறாங்க எல்லாரும் சேர்ந்து. உண்மையில இருக்கிற இரட்டை குவளை இல்ல, ஒரு கொட்டாங்கச்சியும் ஒரு குவளையும் முறை. இரட்டை குவளை இல்ல. என்ன நடக்குது கிராமங்கள்ல? தேநீர் கடைகளுக்கு போனீங்கன்னு சொன்னா ஒருத்தன் வருவான், அவனுக்கு டம்ளர் கண்ணாடியோ எவர் சில்வரோ டம்ளர் இருக்கும். அந்த டம்ளர்ல காசு கொடுத்தா டீ வாங்குவான், டம்ளர்ல டீயை ஊத்தி கொடுப்பான். குடிச்சிட்டு போன பிறகு இவன் எடுத்து கழுவி வைப்பான் முதலாளிக்கான. இன்னொருத்தன் வருவான், அவனுக்கு அந்த டம்ளர்ல குடிக்க மாட்டான், அங்க ஒரு கொட்டாங்கச்சி இருக்கும், கவுத்தி இருக்கும். கொட்டாங்கச்சி வழங்குற சிரட்டை தேங்காயெல்லாம் சுரண்டிட்டு இருக்குமே அது. அந்த கொட்டாங்கச்சி கவுத்தி இருக்கும். அந்த கொட்டாங்கச்சியை கையில எடுத்து அவன் நீட்டணும். அதை கூட முதலாளி தொட மாட்டாரு. காசுக்கு தான் டீ விற்கிறாரு, ஆனா முதலாளி தொட மாட்டாரு. அப்படி தூக்கி ஒரு 2 அடிக்கு கீழே வசதி வைக்கணும், தாழ்த்தி. அவர் டீ இப்படி கிட்ட போனா கூட ஒட்டிருமா. இந்த கோவலைக்கும் கூட டச் ஆகிடக்கூடாது. அவன் வச்சுக்கிற கொட்டாங்கச்சிக்கு கடைக்காரன் வச்சுக்கிற கோவலைக்கும் கூட டச் பண்ற கூடாதான். அதுக்காக வேண்டிய இவ்வளவு வருஷத்துல வச்சு ஊத்துவான். அவன் கையேந்து அடிமை மாதிரி வாங்குவான். வாங்கி குடிச்சுட்டு அவன் கழுவி அவன் கவுத்தி வச்சுட்டு போகணும். குடிச்சிட்டு காசு கொடுத்து வாங்கினான், ஆனாலும் கூட அவனுக்கு தூக்கி எரியப்படுது. அவன் குடிச்சிட்டு அவன் கழுவிட்டு போகணும். இத பேப்பர்காரன்லாம் இரட்டை கோளை முறைன்னு எழுதுறான். 2 கோவலை வச்சிருந்தா இரட்டை கோவலைன்னு சொல்லலாம். இது இரட்டை கோவலை முறை இல்ல, கொட்டாங்கச்சி கோவலை முறை இது. இந்த முறை தமிழ்நாட்டில் எத்தனை பகுதிகளில் இன்னைக்கு இருக்குது. சட்டம் போடுறான், ஒழிக்கணுங்கிறான், மேடை போட்டு பிரச்சாரம் பண்றான். டிவியை திறந்தா தீண்டாமை ஒரு தீமை. இந்திரா காந்தி காலத்தில் எமர்ஜென்சி போட்டு அவசர நிலை போட்டு தீண்டாமைக்கு எதிராக கடுமையான பிரச்சாரம் பண்ணாங்க. டிவியை திறந்தா ஒரு தீண்டாமைக்கு எதிராக அது பண்ணுவோம் இதை பண்ணுவோம் என்னென்னமோ மிரட்டி பார்த்தாங்க. எமர்ஜென்சில எல்லாம் குறைஞ்சிச்சு. இது குறைஞ்சி கலப்படம் குறைஞ்சிச்சு, அளவு நிறுவை மோசடி குறைஞ்சிச்சு. 50 கிராம் போட்டு 49 கிராம் இருந்தா உள்ள பிடிச்சு வச்சிருவான். இந்திரா காந்தியோட எமர்ஜென்சி காலத்துல ஒரு சோப்பு விற்கிறான், 180 கிராம் எடை போட்டிருக்கும். அட சோப்பு காஞ்சி போவாதா? காஞ்சி போய் நிறுத்து பார்க்கும் போது 178 இருந்துச்சுன்னு வைங்க, கொண்டே உள்ள வச்சிருவான். அப்ப எல்லாத்தையும் ஒழிக்க முடிச்சு எமர்ஜென்சியை போட்டு. இதை மட்டும் ஒழிக்க முடியல. எமர்ஜென்சியை போட்டு எல்லாத்தையுமே ஊழல ஒழிக்கப்பட்டுச்சு, லஞ்சம் ஒழிக்கப்பட்டுச்சு, அரசியல்வாதிகள் கொட்டம் அடக்கப்பட்டுச்சு. ஆனா தீண்டாமைக்கு தான் அதிகமான பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு. ஒழிக்க முடிஞ்சா? முடியல. அப்ப உலகத்தில் எவனாலையும் இந்த தீண்டாமையை ஒழிச்சு கட்ட முடியல. அதே நேரத்தில் எப்ப முடியல? 20ஆம் நூற்றாண்டில் முடியவில்லை. கல்வி புரட்சி ஏற்பட்டிருக்குது, இந்த காலத்தில் முடியவில்லை. கம்ப்யூட்டர் கணினி புரட்சி ஏற்பட்டிருக்குது, இந்த காலத்தில் முடியவில்லை. மனிதனுடைய ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணி வெள்ளையனுக்கும் அதுதான் கருப்பனுக்கு அதுதான் என்று கண்டுபிடிச்சிருக்கிறோமே, அந்த காலத்தில் ஒழிக்க முடியவில்லை. அதையும் தாண்டி கடந்து ஜீனோம் வரைக்கும் ஊடுருவி அவனுடைய மரபணுவை எடுத்து அதை உடைச்சு பார்த்து அதுக்குள்ள உள்ளதை உடைச்சு பார்த்து கடைசியா ஜீனோமை உடைச்சு பார்த்து இப்படித்தான் அடுக்கி வச்சிருக்குது, இது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது என்று கண்டுபிடிச்சிருக்கிறானே. இந்த யுகத்திலும் கூட எது ஒழியல? தீண்டாம ஒழியல, ஒழிக்க முடியல. அப்ப அது ரொம்ப கஷ்டமான காரியம். என்ன விளங்குது? தீண்டாமைங்கிறத எவனாலையும் ஒழிக்க முடியாது. ராணுவத்தை வச்சு ஒழிக்க முடியாது, போலீஸை வச்சு ஒழிக்க முடியாது, உத்தரவு போட்டு ஒழிக்க முடியாது, தண்டனை கொடுத்து ஒழிக்க முடியாது, சிறைச்சாலைக்கு அனுப்பி ஒழிக்க முடியாது. தெரியுதுல? இத இஸ்லாம் ஒழிக்குது பாருங்க. இத எது ஒழிக்கவே முடியவில்லையோ, ஒழிக்கவே முடியாதோ, எல்லாரும் தோற்று போய் விட்டார்களோ, உலகமே சேர்ந்து முயற்சி பண்ணியும் கூட ஐநா சபையில தீர்மானம் கொண்டு வந்தும் கூட எதை ஒழிக்க முடியவில்லையோ, ஒழிப்பதிலே உலகமெல்லாம் தோத்து போய்விட்டதோ, அந்த தீண்டாமையை ஆட்சி இல்லாமல்
அதிகாரம் இல்லாமல், பதவி இல்லாமல், சிறைச்சாலை இல்லாமல், போலீஸ் இல்லாமல், ராணுவம் இல்லாமல், படிப்பறிவு இல்லாமல், சிந்திக்கிற திறமை இல்லாமல் இந்த பாமர சமுதாயம் ஒழித்து காத்திருக்கிறதே, இதுக்கு மேல என்ன அற்புதத்தை நீ தேடுற? ஒருத்தன் இருக்கிறான்னு உனக்கு வழங்கலையா? ஒருத்தன் இருந்து பண்றான்டா. எந்தெந்த படித்த உள்ளங்களுக்கு புரியாத ஒரு தத்துவத்தை உனக்கு மட்டும் புரிய வச்சு உள்ளத்துல ஏத்துறான, இதுக்கு மேல இஸ்லாம் ஒரு அற்புதங்களுக்கு எந்த சான்று தேடுற? என்னடா யாருக்கு முடியல? ஒரு பயலுக்கு முடியல. எப்படி உனக்கு முடிஞ்சு கொண்ட ஆட்சி இருக்குதா? அதிகாரம் இருக்குதா? இரண்டாம் தரம் மூன்றாம் தர நிலையில நீ நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இந்த நாட்டில் உன்னிடத்துல வந்து சேர்றான், உடனே ஒளிஞ்சு போயிடுது. கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த நாட்டில் வாழ்கிற நம்ம முஸ்லிம்கள் ஆகிய நாம அரபு நாட்டுக்கு வந்தோமா? நீங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசா? அல்ல அபூபக்கர் சித்திக்குடைய பரம்பரையா? நீங்க எல்லாம் உமர் ரலியல்லாஹுடைய வழித்தோன்றல்களா? இல்ல. நம்மள யாரு? இந்த நாட்டிலே பிறந்த மக்கள். நாம் செட்டியார்களாக இருந்திருப்போம், தேவர்களாக இருந்திருப்போம், முதலியார்களாக இருந்திருப்போம், நாடார்களாக இருந்திருப்போம், தலித்துகளாக இருந்திருப்போம், ஏன் பிராமணராக கூட இருந்திருப்போம். நம்ம எல்லாம் வெவ்வேறு சமுதாயத்தில் இருந்தோம். இருந்தவர்கள் தான் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் இந்த மார்க்கம் சரியானது என்று ஏற்றுக்கொண்டார்கள். யாரை எடுத்துக்கொண்டாலும் ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி போனா நீங்க முஸ்லீம் கிடையாது. ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி போனா இங்க செட்டியார் பாதி இருப்பீங்க, நாடார் பாதி இருப்பீங்க, முதலியார் பாதி இருப்பீங்க. பாதினா ஒரு அளவு, அது எப்படி இத்தனை பாதி வரும்னு கேட்கக்கூடாது. அப்ப இப்படிலாம் இருந்திருப்பீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் செட்டியாரா இருந்து முஸ்லிமானவங்க எல்லாம் கை தூங்க வைப்போம். சரி, முதலியாரா இருந்து முஸ்லிமானவங்க, ஐயரா இருந்து முஸ்லிமானவங்க பாருங்களேன். இஸ்லாம் எப்படி ஒழிச்சிருக்குன்னு கேட்டா ஒத்துரைங்கானா நம்ம எங்க இருந்து வந்து நமக்கே தெரியல. எப்படி ஒழிக்கிறாங்க? இஸ்லாம் வந்து ஜாதியை ஒழிக்குது. எப்படி ஒழிக்குது? நான் எங்கிருந்து வந்தேன் எனக்கு தெரியும். நான் முஸ்லீம், அவ்வளவு எனக்கு தெரியும். நான் எங்க இருந்து வந்தேன் ஒருத்தருக்கு உங்களால் சொல்ல முடியல. நீங்கள் எங்க இருந்து வந்தீர்கள் என்பதை சில ஒரே ஒருத்தர் கையை தூக்குனாரு. அவர் வந்து நேத்தோ முந்தானாலோ ஒரு தலைமுறைக்கு முன்னாடி வந்தவராக இருந்திருப்பார். அதனால அவருக்கு சொல்ல முடியுது. 3 தலைமுறையை தாண்டி விட்டால் நம்ம எந்த சமுதாயத்தில் இருந்து வந்து முஸ்லிமானோன்னு தெரியல என்று சொன்னா இப்படி ஒழிக்க முடியுமாங்க? அதாவது ஒழிக்கிறதுல நம்ம எங்க இருந்து வந்தோன்னு தெரியாத அளவுக்கு நம்மளே மறந்து போற அளவுக்கு நம்மளே மறந்துட்டோமே. இது அற்புதம் சொல்றீங்களா இல்லையா? இது உங்களுக்கு ஆச்சரியமா படலையா? நமக்கு எதுக்கு பயந்துகிட்டு நம்மள்ட்ட வந்து சேர்றான் எல்லாரும்? என்ன பவரை பயன்படுத்தி நீங்க இஸ்லாத்துல ஈர்த்துறீங்க? ஒண்ணு கிடையாது. சகோதரத்துவத்தை பார்க்கலாம். இந்த சகோதரத்துவத்தை நீங்களா நிலைநாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? இல்ல, நிச்சயமா இல்ல. எல்லா மனிதரை போலத்தான் நீங்கள் இருப்பீங்க. எல்லா மக்களை போல கடைசியா உட்காருங்க. எல்லா மக்களை போலத்தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனா எல்லா மக்களையும் போல உங்களால் இருக்க முடியல. மாத்திரம் ஒருத்தன் எப்படி மாத்திரான்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். 2 சைட மாத்தணுங்க. மாத்திரா இருந்தா நான் வசந்தவன் நினைக்கிறேன்னு என்னையும் மாத்தணும். நீ தாழ்ந்தவன் நினைக்கிறிய உன்னையும் மாத்தணும். ஒருத்தனை மட்டும் மாத்தி விட்டா நடக்காது. இவன் என்ன செய்வான்? உங்க உயர்வை விட்டுக் கொடுக்காதீர்கள் இவன் பேசிட்டு போயிருவான். அவன் பேசுவான், அடக்குனா நிமிந்து திருப்பி அடியுமா. ஒருத்தனுக்கு தான் நீ வந்து கிளாஸ் நடத்த முடியுமே தவிர 2 பேரும் மாறணும். இப்ப மிதிக்கிறவனும் மிதிக்கிறத தப்புன்னு விளங்கணும். மிதிக்கப்படுறவனும் நான் குனிய குட்ட குட்ட குனிகிறவனும் அடைய, குனிய குனிய குற்றவனும் அடையன்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி. குட்ட குட்ட குனிஞ்சாலும் அடைய, திருப்பி ஏகிறன்னு. அது அவன் தான் குட்டுக்கு குனிஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு குட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அதுவும் முட்டாள்தனம். அப்ப என்ன செய்யணும்? 2ஐயும் மாத்தணும். இவன் மனசையும் மாத்தணும், அவன் மனசையும் மாத்தணும். நம்ம ஒரு சாதாரண ஆள் தான், அவன் கொஞ்சம் இறங்கணும். யாரு? பிறப்பில் வசந்தவன் நினைக்கிறான அவன் கொஞ்சம் இறங்கணும். இவன் கீழே கிடக்கிறான நம்ம தான் சாதாரண ஆளு, நான் பிறப்புல தாழ்த்தவன், நான் வந்து கீழ் சாதி, அவனை கொஞ்சம் ஏத்தணும், அவனை கொஞ்சம் ஏத்தணும், இவனை கொஞ்சம் இறக்கணும், நடுவில் வச்சிடணும் சமமா. அப்படி செய்யற வேலையே இஸ்லாம் மட்டும்தான் செஞ்சுச்சு. நீங்க வன்கொடுமை தீண்டாம சட்டத்தை போட்டு இன்னும் சண்டையை தானே உண்டாக்குனீங்க, இன்னும் கலவரங்கள் அதிகமாக்கி தானே போனீங்க, இன்னமும் சமூகங்களுக்கு இடையே விரிசல்கள் அதிகரிச்சுட்டு தானே போகுது. இது ஒரு அற்புதம் நிகழ்தா இல்லையா? இன்றைக்கு நம்ம நினைச்சு பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் ரொம்ப இளம்பிராயமாக இருந்த காலத்தில் இந்த நாட்டில் 2 முஸ்லிம் ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறாங்க.
அரே டாக்டர் ஜாகிர் ஹுசேனும் ஃபஹருதீன் அலி அகமதும் ஜனாதிபதி, முஸ்லிம் ஜனாதிபதிங்க. இந்த ஜனாதிபதிகள் எல்லாம் பெருநாள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருவாங்க. வராட்டி முஸ்லிம் ஏத்துக்க மாட்டான்ல, மற்றது தொழுகிறானோ இல்லையோ பெருநாள் தொழுகைக்கு வந்துதான் ஆகணும். பெருநாள் தொழுகைக்கு வர்றான் பள்ளிவாசலுக்கு ஜனாதிபதி. இந்தியாவுல முதல் குடிமகன். நீங்க டெல்லி ஜும்மா மசூதியெல்லாம் பார்த்திருப்பீங்க. டெல்லி ஜும்மா மசூதியில ஃபுல் கவர் இருக்காது, மேல ஒரு அளவுக்கு தான் கவர் பண்ணிருப்பாங்க. மீதியெல்லாம் ஓபன் தரையாத்தர் கல்லு போட்டிருப்பாங்க. அந்த கல்லு சூடாகி கொதிக்கும். லோகர்லாம் தொழுவ போனோம்டா ஜும்மாவுக்குள்ள மண்டை வெடிக்கும். நாங்க டெல்லிக்கு போயிருந்த காலத்துல இப்ப எப்படி இருக்கு தெரியல. அது இப்ப அப்படித்தானா? இப்போ அப்படித்தான் இருக்குது. அப்ப முன்னாடி வந்தவனுக்கு தான் நிழல் கிடைக்கும். டெல்லி ஜும்மா மசூதியில ஒரு சபுல 1000 பேர் நின்று தொழக்கூடிய அந்த மசூதியில வெளியில வெயில் நேரம் நம்ம தாக்கும். உள்பள்ளி வெளிப்பள்ளியை ஓபனா விட்டுருப்பாங்க. பள்ளி உள்பள்ளி மட்டும் பள்ளிவாசலா இருக்கும். ஜாகிர் ஹுசேன் லேட்டா வர்றாரு பெருநாள் தொழுகைக்கு. வந்தா உள்ள எல்லாம் நிழல்ல உட்கார்ந்துட்டாங்க. முதல் குடிமகன் வர்றாரு. முன்னாடி 50 காரு, பின்னாடி 50 காரு, அதெல்லாம் வர்றாரு. எது வரைக்கும் தான்? அதெல்லாம் அந்த பள்ளிவாசல் கேட்டு வரைக்கும் தான். நிறுத்து, சாதாரணமா வர்றாரு ஜனாதிபதி. எவனாச்சும் திரும்பி பார்க்கணுமே? அவன் பாட்டுக்கு அல்லாஹ் இருக்கான் பள்ளிவாசல் உட்கார்ந்து. எவனும் திரும்பி பார்க்கல, கேட்க நாதி இல்ல. அவர் பாட்டுக்கு வர்றாரு. விலகு விலகு ஜனாதிபதி. எவனா சொன்னானா? சொன்னா இழுத்து போட்டு அடிப்பான் சமுதாயம். எப்படி இஸ்லாம மாத்திருக்குன்னு கேட்டா, சாதாரணமா முதல் ஸ்டெப் வேணும்னா நீ முதல்ல வரணும். நீ லேட்டா வந்திருக்கிற, லேட்டா வந்தா வெயில்ல நில்லு, சுடுற கல்ல நில்லு. நின்று தொழுதார 2 ஜனாதிபதி தொழுதுருக்கிறாங்களே வெட்ட வெயில்ல. ஜனாதிபதி நினைக்கிறான் நான் வசந்தவன் இல்ல, இவனு நினைக்கிறான் நீ என்னை மாதிரி மனுஷன் தாண்டா. யாரு 2 பேரும் மாறுறான் பாருங்க. எப்படி இஸ்லாம் ஆத்துதுண்டா? அவனையும் போட்டு கீழே மிதிக்குது. நீ ஜனாதிபதியா? இமயமலை உச்சியில் இருக்கிறியா? இந்த அரங்கத்து அளவுக்கு இறங்குறா கீழே. நீ விழுந்து கிடக்குறியா? இந்த அரங்கம் ஏறு, இங்க வா. 2 பேரும் வா. கீழே கிடக்கிறவன் ஏறு, இங்க உட்காரு. மேல கிடக்கிறவன் ஏறு, இங்க உட்காரு. இஸ்லாம்ங்கிற பிளாட்பாரம், ஒரு பிளாட்பாரம் போட்டுச்சு இஸ்லாம். அது எப்படிப்பட்ட பிளாட்பாரம்? இதான் இஸ்லாம்ங்கிற மேல. உதாரணத்துக்கு இந்த பிளாட்பாரம் எப்படி பிளாட்பாரம்னா, கீழே இருக்கிறவன மேல தூக்குவோம், மேல இருக்கிறவன கீழே இறக்குவோம். கீழே ஒத்தனை கிடக்க கூடாது, மேல ஒத்தனை இருக்க கூடாது. என்னங்க இப்படி ஒரு பிளாட்பாரம் அமைச்சிருக்க. இது உங்களுக்கு ஆச்சரியமா இல்ல? இன்னைக்கு எடுத்துக்கிறோமே, நம்ம ரஹ்மான் கான் இருக்காரு மந்திரி. அவர் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வர்றாரு. 1:30 ஜும்மா தொழுக. அவர் 1:28 பள்ளிவாசலுக்கு வர்றாரு. உதாரணத்துக்கு பள்ளிவாசல் எதுக்கு உதாரணம்? தொழுவார் ஜும்மாவலாம். இந்த சம்பவம் உதாரணம். 1:28 வர்றாரு. வந்தவன கல்வி அமைச்சர் வர்றாரு. கல்வி அமைச்சரா? இப்ப என்ன அமைச்சர்? உள்ளாட்சி அமைச்சர். என்ன வருவாய்த்துறை? இப்ப புதுசா கிடைச்சிருக்கு. வருவாய்த்துறை அமைச்சர் வர்றாரு. விலகு விலகு. முதல் சபையில் உட்கார வைப்பீங்களா? எந்த பள்ளியில உட்கார வைப்பீங்களா? அவர் தான் அதை விரும்புவாரா? அவரோட வர்றவங்க அதை கேட்பாங்களா? வந்தா கடைசியில் நிக்க வேண்டியது, வெயில நிக்க வேண்டியதுதான். அப்ப யாரு வர்றான்னு கவனிக்காம உங்களை எப்படி மாத்திருக்கு இஸ்லாம்? எப்படி மாத்திருக்கு? நீனு சுயமரியாதை இழந்துடாத, நீனு கர்வம் பிடிச்சு அலைஞ்சிடாத. மேல இருக்கிறவன கர்வம் பிடிச்சு அலைஞ்சிடாத, கீழே இருக்கிறவன நீ உன்னைய நீயே தாழ்த்திக் கொள்ளாத. 2 பக்கம் கிளாஸ், 2 பக்கம் நடக்குது. இதனாலதான் இஸ்லாம் வெற்றி பெற முடியுது. எந்த அளவுக்கு வெற்றி? பள்ளிவாசல்ல போய் நின்றால் பாக்குறவங்க, நான் கேட்கிறேன், இன்றைக்கு நீங்கள் தொழுதீங்கல்ல, மகரிப் இஷா தொழுதீங்க, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பக்கத்துல நின்று தொழுதவன் யார் என்று உங்களால சொல்ல முடியாது. இந்த மாநாட்டில் விட்டுருங்க, அறிமுகம் இல்லாதவர்கள் கூட இருந்திருப்பாங்க. பெரும்பாலான உங்க ஊர்ல தொழும் போது கூட ஒரு 20 பேர் இந்த பள்ளிக்கு தொழ வரும்போது கூட இந்த பக்கம் நின்று தொழுதவர் யார், இந்த பக்கம் அது கூட நமக்கு தெரியாது. நம்ம எப்படி நிக்கிறோம்? பக்கத்தில் நிக்கிறவன் யார்? செட்டியாரா, முதலியாரா, ஐயரா, தலித்தா? அதான் போய் நிற்போம். ஏன் வேண்டாலும் பக்கத்தில் நிற்பான். அவன் யாரும் நமக்கு கவலையே கிடையாது. ஏன் வேண்டாலும் இந்த பக்கம் வந்து நிற்பான். அதை பத்தி நமக்கு பார்க்கவே மாட்டோம். சலாம் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் போது மூஞ்ச பார்த்தாலும் பார்ப்போம், இல்லாட்டாலும் இல்ல. சலாம் கொடுப்போம்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் போது இப்படி கொஞ்சம் நல்லா திரும்பினா மூஞ்சி தெரியும். அவன் அங்கிட்டு திரும்பினா அதுவும் தெரியாது. நம்ம திரும்புற நேரம் பார்த்து அவனு திரும்பினா அதுவும் தெரியாம போயிடும். இப்படி நம்ம இருக்கிறவன் நம்மளை எப்படி மாத்துதுன்னு கேட்டா, இதை கவனிக்க கூட செய்யாது. உன் பக்கத்துல எவன் இருக்கிறான்னு கவனிக்காத அளவுக்கு போயிட்டோமங்க. கவனிச்சாதான தீண்டாம வரும். இவன் கவனிக்கிறான இந்த பையன் நம்ம ஒன்னா கவனிச்சாதான் தீண்டாம வரும். உன்னைய கடவுளுக்கு முன்னாடி
கவனிக்காதவனாக மாற்றி வச்சிருக்கிறேன். உனக்கு முன்னாடி ஒருத்தன் நிற்பான், உங்களுக்கு முன் சபையில் நின்றவன் யார் சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. நேற்று இஸ்லாத்துக்கு வந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காரன் இருப்பான், அவன் முதல் சபையில் நிற்பான். சஜிதா செய்யும் போது அவனுடைய காலில் உன்னுடைய தலை படும். அதை பத்தி கொஞ்சமாச்சு நீ அருவருப்படைஞ்சிருப்பியா? கொஞ்சம் என்னடா உன் காலில் தலை கேட்டிருப்பியா? தொழுது முடிச்சோட சட்டையை பிடிச்சி உதச்சிருப்பியா? வேற சமுதாயத்தில் செஞ்சா அவன் என்ன கதிக்கு ஆளாவான்? அவன் தலைய காலில் பட்ட விடுவானாங்க? அட கிட்டத்தில் நிக்க விட மாட்டேங்கிறான், ஒரு இடத்து வரைக்கும் வர விட மாட்டேங்கிறான். இங்க என்ன அற்புதம் நடக்குது? அவன் காலு நம்ம தலையில, பாரம்பரிய முஸ்லிம்னு சொல்லிக்கிறிய உன் தலையில. நேத்து வந்தானு அவனுடைய கால் உரசுது, அதை பத்தி உனக்கு கவலை இல்ல, அதை பத்தி ஒரு அருவருப்பு இல்ல, அதை பத்தி ஒரு ஈடுபாடு இல்ல. அவனும் மனுஷன் நானும் மனுஷன், அவனும் அல்லாவின் அடியான் நானும் அல்லாவின் அடியான். இதை விட வேற என்ன அற்புதம் தேடுறீங்க? இதை தத்துவமா பாக்குற ரெண்டாவது விஷயம். இது சாத்தியம், எப்படி சாத்தியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள மாதிரி ஒரு கூமட்ட சமுதாயத்தை இப்படி பண்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு படிக்காத சமுதாயத்தை, ஒரு பெரிய விவரம் இல்லாத ஒரு சமுதாயத்தை எப்படி நம்மளை பண்படுத்தி இருக்குது? இந்த விஷயத்தை யாருக்கு வழங்க முடியல? பேப்பர் பாத்தீங்களா? ஒரு மாசம் இருக்கும், ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஊபியில ஒரு கோர்ட்ல ஜட்ஜி, ஊபியில நீதிமன்றத்தில் ஜட்ஜா இருக்கிறார் ஒரு தலித்து. அவர் வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் வாங்கி போயிட்டாரு. அந்த இடத்துல ஒரு உயர் சாதிக்காரர் நீதிபதியா நியமிக்கப்படுறார். 3 வாரத்துக்கு முந்தி நம்ம இந்தியாவில் நடந்த சம்பவம் தான். இந்தியாவிலே பெரிய மாநிலம் ஊபியில் நடந்த சம்பவம். இந்த நீதிபதி வந்தவன பாக்குறாரு, இந்த சீட்டு தலித்து உட்கார்ந்த சீட்ல, இந்த கோர்ட்டு தலித்து தீர்ப்பளிச்ச கோர்ட்டுல, தலித்து தீர்ப்பளிச்சா அந்த கோர்ட்டே தீட்டா இருக்குமே, அந்த சீட்டே தீட்டாகி போயிருக்குமே அப்படி நினைச்சு கங்கை நீரை வரவழைச்சு தீட்டு கழிக்கிறார், கழுவி விடுறார். தலித்து உட்கார்ந்த சேர யாரு கழுவுறா? படிக்காத கூமுட்ட கழுவல, படிக்காத சமுதாயம் உன்னை பார்த்து சொல்றானே நீ கழுவல. ஜட்ஜி இந்தியாவுடைய சட்டத்தை கட்டி காப்பேன் என்று சொல்லி பதவி பிரமாணம் எடுத்து உட்கார்ந்து தீர்ப்பு வழங்குற இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஜட்ஜி இத கழுவு விடுறான், கோர்ட்டையும் கழுவுறான், அவன் உட்கார்ந்த சீட்டையும் கழுவுறான். இதை எதிர்த்து அந்த நீதிபதி, தலித் நீதிபதி சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடுறாரு. சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி, தலைமை நீதிபதி ஆனந்துடைய தலைமையில ஒரு பெஞ்சு போட்டு இன்னைக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இதை எதிர்த்து வழக்கு. இப்ப எங்க போயிருக்கு பாருங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சு 50 வருஷத்துக்கு பிறகு அவன் படிச்ச அந்த சட்டத்தை நானும் படிச்சேன், நானும் மனுஷன் அவனும் மனுஷன். இது யாருக்கு தெரியல? ஒரு ஜட்ஜுக்கு தெரியல. யாருக்கு தெரியுது? டிஆத்திர பக்கீர் மஸ்தானுக்கு தெரியுது. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு, ஒரு மாஜிஸ்ட்ரேட் ஜட்ஜுக்கு தெரியல, ஒரு செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜுக்கு தெரியல, ஒரு பாத்திமாவுக்கு தெரியுது, ஒரு ஆயிஷாவுக்கு தெரியுது, கை நாட்டு ஆயிஷாவுக்கு தெரியுது. கைரேக வைக்கக்கூடிய ஆயிஷாவுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கு தெரியல? இது உங்களுக்கு அற்புதமா தெரியலையா? அப்ப இஸ்லாம் அல்லாஹ் ஒரு ரசூல் அனுப்பி அற்புதம் காட்ட வேண்டியது இல்ல, முன்னாடியே அள்ளி விட்டு பாடுறா. இதுக்கு மேல என்னடா வேணும்? கண்ணு முன்னாடி இப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த அற்புதம் அவுளியா செய்யற அற்புதம் இல்ல. அவுளியாக்கள் பேர்ல பித்தலாட்டம் பண்றாங்கள, நம்ம பார்க்காத ஒன்ற கதைகளை அவுத்துறாங்க, அந்த அற்புதம் இல்ல. நீ நேர பார்க்கிற அற்புதம், நானே இப்ப நேர பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அற்புதம், உலகமே பார்க்கிற அற்புதம், வேற மதத்துக்காரன் பார்க்கிற அற்புதம், வேற ஜாதிக்காரனுக்கு கண்ணுக்கு தெரிகிற அற்புதம். இது கதை இல்ல, கற்பனை இல்ல. இந்த மாதிரியான அற்புதத்துக்கு மேல வேற என்ன அற்புதம் நீங்க யோசிக்கணும். நிச்சயமா இது அல்லாஹ்வுடைய மார்க்கமா தவிர இருக்க முடியாது. அவனுக்கெல்லாம் முடியாதது நமக்கு மட்டும் ஏன் முடியுது? அவருக்கெல்லாம் சாத்தியமாகாதது நமக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகுது? நினைச்சு பார்த்தா இதுக்கு தவிர இதை தாண்டின அற்புதம் தேவையே இல்லை. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரணத்தினால் மரியாதைக்குரியவனாக ஆகிறான். எதனால ஆகுவான்? அவனுடைய எழுத்தால் மரியாதைக்குரியவனாக ஆகிறான், அவனுடைய பேச்சினால் மரியாதைக்குரியவனாக ஆகிறான், அவன் செஞ்ச தியாகத்தினால் மரியாதைக்குரியவனாக ஆகிறான், அவனுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பினால் மரியாதைக்குரியவனாக ஆகிறான், அவன் தோற்றுவித்த ஒரு மதத்தினால் மரியாதைக்குரியவனாக ஆகிறான், அவன் தோற்றுவித்த ஒரு சங்கத்தினால், கட்சியினால், இயக்கத்தினால் மரியாதைக்குரியவனாக ஆகிறான். இப்படி மனிதன் மரியாதைக்குரியவனாக ஆகும் பொழுது அந்த மரியாதை ஒரே சீராக, ஒரே நூல் பிடித்தது போல
ஒரு கிராம் கூட கூடாமல் ஒரு கிராம் கூட குறையாமல் ஒரே மாதிரியாக இருக்குமா என்றால் உலகத்தில் எந்த தலைவனுக்கும் இருந்தது கிடையாது. மரியாதைங்கும் போது முதல்ல இப்படி லேசு மரியாதை, அப்புறம் என்ன செய்யும், இப்படி கையை கட்டி நிக்கிற மரியாதை. சாதாரண நம்மளோட பழகி இருப்பான், நம்மள அவனை ஒன்னா படிச்சிருப்போங்க. எம்எல்ஏ ஆனவன என்ன செய்யணும், நம்ம கையை கட்டினதை எதிர்பார்ப்போம், மரியாதை கொடுப்போம். மந்திரி ஆயிடுவான், காலில் விழுந்து மரியாதை. அவன் அதே ஆள் தான், அதே உடல் தான், அதே கேரக்டர் தான். ஆனா எம்எல்ஏ மந்திரியா போயிட்டார்ல, காலில் விழுவோம். முதலமைச்சர் ஆயிடுவாரு, காலை கழுவி குடிக்குவோம், என்ன வேணாலும் செய்வோம். போயிருச்சா? அப்புறம் என்ன செய்வோம், அவரை அவர் இல்லாத சபைகள்ல எல்லாம் அவரை கடவுள் என்றும் அவர் என்றும் இவர் என்றும். சாதாரணமா ஜெயலலிதாவோ அல்லது கருணாநிதியோ அல்லது வாஜ்பாயோ அல்லது சோனியா காந்தியோ ஒரு வறட்சியான நேரத்தில் மதுரைக்கு வர்றாங்கன்னு வைங்க, ஒரு வறட்சியான காலம் வர்ற நேரம் பார்த்து மழை பெய்யுதுன்னு வைங்க, உட்கார்ந்து 50 பேர் பேசுவான். இந்த புண்ணியவான் கால் எடுத்து வச்ச உடனே கொட்டு மழை பொழியுது, என்ன பெரிய பவரு, என்ன பெரிய தெய்வீக அம்சம் அப்படின்னு பேசுவான். யாரு? இந்த கருணாநிதியை வச்சுக்கிட்டு, ஜெயலலிதா வச்சுக்கிட்டு, அதே மாதிரி சோனியா காந்தி வச்சுக்கிட்டு, வாஜ்பாய் உட்கார வச்சுக்கிட்டு இவர் பேசுவாரு, அப்புறம் இவர் பேசுவாரு, அப்புறம் இவரும் பேசுவாரு, அப்புறம் அவரும் பேசுவாரு. இவர் கேட்டு சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் எல்லாருமே சரைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு சேர்ந்து சொல்லிக்கிடுவான், நான் கால் எடுத்து வைத்ததனால் போய் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப மனுஷன் மேல ஒரு பக்தி வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பக்தி என்ன செய்யுது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். படிப்படியா டெவலப் ஆகுது, கடைசியா அவனை கடவுள் அளவுக்கு ஆக்கிடுது. அவன் செத்து போயிட்டான்னு வைங்க, அவனை ஒரு சிலை வடிவமாக்கி அவன் காலில் விழுந்து அதுக்கு மாலை மரியாதை செஞ்சு கடைசியா இப்படியே ஏராளமான கடவுள்கள் உண்டாகிற அளவுக்கு. இதுதான் காரணம், ஒரு மனிதன் மேல வைக்கக்கூடிய மரியாதை ஒரே மாதிரியாக சீராக இருப்பதில்லை. இந்த நூற்றாண்டில் இருந்த மாதிரியான மரியாதை அடுத்த நூற்றாண்டில் இருக்காது, கூடும். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கூடும், அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கூடும். கடைசியா உலகத்திலே உச்சமான மரியாதை கடவுள் இருக்குத, அதுல கொண்டு நிப்பாட்டிட்டு ஓஞ்சிருவான். இதை பாக்குறீங்களா இல்லையா? புத்தருக்கு என்ன நடந்துச்சு? புத்தர் யாரு? அன்பே சிவம் சொன்னாரு. புத்தர் யாரு? அன்புதாண்டா சிவம், சிவம் ஒண்ணு இல்ல, கடவுள் ஒண்ணு இல்ல, அன்புதான் கடவுள். அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர், கடவுளை இல்லைன்னு சொன்னார். யாரு? புத்தர் சொன்னார்ல. அவரை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? அதையே சொல்லணும். ஆனா அவரை மதிப்பார்கள். எப்படி மதிப்பார்கள்? அவரையே கடவுள் என்று மதிப்பார்கள். அவர் எதை இல்லை என்று சொன்னாரோ அதையே அவரை பாத்திரமாக்கி அவருக்கு கோவில் கட்டுவார்கள், அவரை சிலை வடிவில் வடிப்பார்கள். 600 அடி உயரத்திற்கெல்லாம் சிலை வடிப்பார்கள். அந்த ஹசன் சாகர்ங்கிற ஏரியில ஆந்திராவில் ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி இந்த புத்தரை பிரம்மாண்டமா செஞ்சு எடுத்துட்டு போனாங்க. அது கவுந்து கூட போனவெல்லாம் காலியாகி போய் அது ஒரு கல்லுன்னு நிரூபிச்சிருச்சு. அதுக்கு பிறகு கிரேனை வச்சு தூக்கிட்டு அது நிலைநிறுத்தினாங்க. புத்தருடைய பல்லுன்னு சொல்லி, அது எரும மாட்டு பல்லா என்ன பல்லுன்னு தெரியல. இலங்கையில கண்டியில போனீங்கன்னா பல்லுக்கு கோவில். எது கோவில்? புத்தருடைய பல்லம். அந்த பல்ல வச்சு பல்லுக்கு கோவில். அப்ப புத்தர் என்ன சொன்னாரு? கடவுள் இல்லைன்றாரு, அன்பு செலுத்து பாண்டாரு. அவர் என்னவாயிட்டாரு? கடவுள் ஆயிட்டாரா? அங்க போற 2000 வருஷம் அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்ல. இந்த இப்ப கிட்ட வருவோமே, நம்ம ஈவர பெரியார் ஊர் ஊரா போய் கத்தினாரு. என்ன கத்தினாரு? அடையாண்டா கல்ல வணங்குறீங்க, மண்ணை வணங்குறீங்க, கழுது ஏண்டா அப்படி செய்றீங்க, பகுத்தறி வேணாமாடா, சிந்திக்க வேணாமாடா கத்தினார்ல. எத்தனை நூற்றாண்டு போச்சு ஒரு மூத்தா போய்? 10 நூற்றாண்டு போச்சா? இல்ல, 1 நூற்றாண்டு மூத்தா போய் 1 நூற்றாண்டு கூட ஆவல. நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம் அவரை சின்ன பிள்ளையில. அந்த மாதிரி உள்ள ஒருத்தர் தான். அப்ப அந்த பெரியாருக்கு இன்றைக்கு எங்க பார்த்தாலும் சிலை. சும்மா சிலை ஒரு கலை பொருளா வைக்கல, அந்த சிலைக்கு மாலை. அட ஒரு கல்லு தானப்பா, பெரியார் செஞ்சிருந்தாலும் அது ஒரு கல்லா இல்லையா? அதுக்கு எந்த சக்தியும் இல்லையா? இருக்குதா? ஒண்ணும் இல்ல. அதுக்கு போய் நீ மாலையே போடுற, விளங்குமா? அந்த கல்லு பெரியார் கல்லு நமக்கு வீரமணியை மாலை போட்டாரு, விளங்குமா? விளங்காது. அல்லது இவர் நமக்கு மரியாதை மலர் வளையம் வச்சுட்டார், விளங்குமா? விளங்காது. அப்ப பெரியாருக்கு ஒரு சிலையை செய்து அவருக்கு கல்லுக்கு மரியாதை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இவ்வளவு சீக்கிரத்தில் மாறி போச்சு. இல்லைன்றாரு அவர் கடவுள். நீங்க வேணா பாருங்க, ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு அவர் பெரிய மகானா இருந்ததாகவும், அது மாதிரி தோற்றம் இருக்கு பாருங்களேன், பெரிய சாமியாரா இருந்ததாகவும், அவர் பெரிய மதத்தை உண்டாக்குனதாகவும், அவர் சைவ சித்தாந்த கொள்கைகளை உலகத்துக்கு சொன்னதாகவும்
பல சீடர்கள் இருந்ததாகவும் கதையை கட்டி அவருக்கு ஒரு பணி வாங்கி இப்பவே அவர் ஆயிட்டாரா? இப்பவே கன்னியாகுமரி நிப்பாட்டியாச்ச திருவள்ளுவரை பெரியார் ஆக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகணும்? ஐயன் ஆயிட்டார் அவர் தான் ஐயன் திருவள்ளுவர். அதே மாதிரிதான் பெரியார் இருக்கிறாரு, சிறிய ஐயன் ஆகிற போறார் அவர் பெரிய ஐயன், அடுத்து சிறிய ஐயன் தந்தை பெரியார்னு சொல்லி நிப்பாட்டிட்டு போறாங்க. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா இது மனிதனுடைய சுபாவம், இப்படித்தான் போகும். மனிதனுடைய இயல்பு என்னன்னு கேட்டா இப்படியே தான் போய் கடைசியில வந்து மனுஷன் கடவுளாக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகத்தினுடைய காலம் என்ன? இப்ப வாழ்ந்தவரா? 50 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவரா? 200 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவரா? 500 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவரா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர். அவர் மீது இந்த சமுதாயம் மரியாதை வச்சுச்சு. மரியாதை வச்சா அந்த லிமிட் தான். அதுல இருந்து ஒரு இன்ச்சி கூடல, ஒரு இன்ச்சி குறையல. 1400 ஆண்டு கடந்த பிறகும் அவர் மேல வச்ச மரியாதையில இல் முனை குறைஞ்சிருக்குதா? இல்ல. போலி மரியாதை இல்ல. எப்படிப்பட்ட மரியாதை? உலகத்தில் எவனுடைய உள்ளத்திலையும் முஸ்லீம் உள்ளத்துல நபிகள் நாயகத்துக்கு இருக்கிற இடம் கிடையவே கிடையாது. முஸ்லீமுடைய உள்ளத்துல நபிகள் நாயகத்துக்கு எத்தனை இடம் தெரியுமா? அவனுடைய மனைவியை விட, அவளுடைய கணவனை விட நபிகள் நாயகத்துக்கு முதலிடம். பெற்ற தாயை விட, தந்தையை விட நபிகள் நாயகத்துக்கு முதலிடம். கூட பிறந்த அண்ணன் தம்பியை விட அவருக்கு முதலிடம். உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட, எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் இடம் அவருக்கு தான். மனித சமுதாயத்தில் நமக்கு ரொம்ப நெருக்கம் யாருன்னு கேட்டா ஒவ்வொரு முஸ்லீமும் சந்தேகம் இல்லாம சொல்லுவான் நபிகள் நாயகத்துக்கு. அவனுடைய அம்மாவை திட்டினா கூட பேசாம இருப்பான். நபிகள் நாயகத்தை அந்த முகமதை திட்டினா அவனுக்கு கோபம் வருது. எப்படி பாதிப்புன்னு பாத்தீங்களா? யாரை திட்டினாலும் சும்மா இருக்கிறான். அவன் பொண்டாட்டியை திட்டினா கூட சும்மா இருப்பான். நபிகள் நாயகத்தை திட்டினா பொறுக்கிறானா? உசுர வேண்டாலும் கொடுப்பேன்னு பொங்கி எழுந்துடுறான். அவ்வளவுக்கு அன்பு இருக்குது. இவ்வளவு அன்பு இருந்தா அவன் என்ன செய்வான்? ஒருத்தன் இந்த அன்பு பெரியார் மேல எவனுக்காவது இருந்தா என்ன செஞ்சிருப்பான்? இந்த அன்பு கருணாநிதி மேல இருந்தா என்ன செஞ்சிருப்பான்? இந்த கருணாநிதி மேல அன்பு வச்சிருக்கிறானே, இந்த அன்பா ரசூலுல்லாஹ் மேல நீங்க வச்சுக்கிறீங்களா? அந்த அன்பா இல்ல. அதுல லட்சத்துல ஒண்ணு கூட இல்ல. இந்த அன்பு இல்லாம இவ்வளவு ஆட்டம் போடுறாங்களே, இந்த அளவுக்கு இந்த தலைவர்கள் மேல சமுதாயம் அன்பு வச்சிருந்தா அதை சொல்லவே முடியாது. அவன் சிறுநீர் கழிச்சா கூட வாங்கி குடிப்பானுங்க. அந்த அன்பு இருந்திருந்தா, இந்த அன்பு இருந்திருந்தா அங்க உடனே நின்றுப்பான். இவன் இவ்வளவு அன்பு வச்சுக்கிற நீ அந்த நபிகள் நாயகத்துக்கு செலவழிச்சியா? 14 நூற்றாண்டாச்சு அவருக்கு இந்த மார்க்கத்துக்காக இவ்வளவு தியாகம் பண்ணாரு. அவருக்கு இந்த மாநாடு துவங்கும் பொழுது நபிகள் நாயகத்துடைய சிலையை அப்துல் ஜிப்ரி திறந்து வைப்பார்னு ஒரு போஸ்டர் பார்க்க முடியுமா? கண்காட்சியை திறந்து வைப்பார்னு பார்க்க முடியுமே தவிர நபிகள் நாயகத்து சிலையை திறந்து வைக்க முடியுமா? எங்கேயாவது இருக்குதா? செலவழிக்கல. ஒரு கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருது, நபிகள் நாயகமே நீங்க தான் என் வைத்த வழியை போக்கணும் சொன்னியா? உலகத்திலேயே அவருக்கு மிஞ்சி ஒரு மரியாதை நீ யாருக்கும் கொடுக்கல. ஆனால் என்ன பண்ற? அந்த லிமிட், ஒரு எல்லையை தாண்டவே மாட்டேங்கிற பாரு. இத்தனை நூற்றாண்டு கடந்து அந்த மரியாதை குறையவும் இல்லை. அட குறைஞ்சாச்சு போச்சா? இல்ல, ஒண்ணு குறையும். எந்த தலைவன் எடுத்துக்கிறீங்க, ஒண்ணு இப்படி போவான், இல்லைன்னா போய் ஒரே மாதிரி இருக்கவே மாட்டான். எந்த தலைவன் எடுத்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, வரலாற்று இருந்து காணாம போயிருவான். அப்படி ஒருத்தர் இருந்ததே உலகத்துக்கு தெரியாது. இல்லடா கடவுளா நிற்பான். மனுஷனா பிறந்தவன் ஒரு காலத்துக்கு பிறகு என்னவா நிற்பான்? கடவுளா வந்து நின்று நான் தான் உலகத்தில் பெரியவன் காட்டுறமா நிற்பான். இல்லாட்டி வரலாற்று புத்தகத்தில் உனக்கு ஒண்ணுமே இருக்காது. இப்படித்தானே நீங்க பாக்குறீங்க. இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் இத்தனை நூற்றாண்டு கழிஞ்சியும் அன்புண்டா. எப்படி அன்பு? அதுக்கு நிகரான அன்பு இல்லை. அதே நேரத்தில் தாண்டாத இவ்வளவுதான். இதான் உச்சம். இதுக்கு மேல அவனுடைய இடம், இன்னொருத்தனுக்குள்ள இடம். அது இதுக்கு மேல படைச்ச ரஹ்மானுடைய இடம். இங்க வரைக்கும் வச்சிருவேன். நீங்க அங்க இருந்து என்ன இங்க வரைக்கும் நான் வைப்பேன். சொல்லாவ அட இங்க வரைக்கும் கூட வைப்பேன். அங்க வச்சிட மாட்டேன். எல்லாத்துக்கும் மேல வைப்பேன். அவனுக்கு கீழே தான் வைப்பேன். இதை புரிஞ்சுக்கிட்டு 1400 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இவ்வளவு தெளிவா எவனுக்காச்சும் இருக்க முடியுதா? அட உன்னுடைய அப்பனை நீ படம் போட்டு நீ 10 கொடுத்துற. உன் தகப்பனை உனக்கு தெரியும், தண்ணி அடிச்சுட்டு இருந்திருப்பான். உன் தகப்பனை தெரியும், பள்ளிவாச பக்கம் போயிருக்க மாட்டான். உன் தகப்பனை உனக்கு தெரியும், வரதட்சணை வாங்கி உனக்கு கல்யாணம் பண்ணிருப்பான். அவன் மண்டையை போட்டான்னு சொன்னா அவன் போட்டாவை மாத்தி வச்சுக்கிட்டு அதுல ஒரு பத்தியை கொளுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறியே,
முஸ்லிம் சமுதாயத்தில் கம்மியா இருக்குது, வேற சமுதாயத்தில் இப்படி நடக்குதா இல்லையா? தன்னுடைய தகப்பனை கூட கொஞ்சம் ஒரு பெரிய சக்தியை வந்து பார்க்கல, பெரிய அற்புதத்தை பார்க்கல, பெரிய சாதனை ஒண்ணு பண்ணி கிழிக்கல. ஆனாலும் தகப்பனை கூட கடவுளா நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நீ என்ன பண்ற? அதுக்கெல்லாம் மேல அவரை வைக்கிற. ஆனால் அவரை நீ வணங்கல, அவரை வழிபடல, அவருடைய அடக்கத்தலத்தில் போய் நீ கும்பிடல. சில கூறுகட்ட ஜென்மங்கள், இஸ்லாத்தை கெடுக்கிறதுக்காக பிறந்த ஜென்மங்கள் அறியாமையினால நாகூர்ல போய் யார் காலில் விழுந்துட்டு வருது. இதெல்லாம் ரொம்ப குறைவு. அறியாம இஸ்லாத்தை பத்தி அறியாதனால வர்றது. 1% அறிவு இருந்தா கூட செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட ஜென்மங்களை நீங்க விட்டுருங்க. நம்ம செஞ்சிருக்கிறோமா? நபிகள் நாயகத்தை கூட கடவுள் நிலைக்கு வைக்க எந்த அளவுக்குண்டாங்க? ஒவ்வொருத்தனும் செலவைன்னு கேட்கிறான். யாருக்கு? தலைவருக்கு. ஒவ்வொரு தலைவரா பார்க்கிறான். அவருக்கு சிலை எங்கே, இவருக்கு சிலை எங்கே, இந்த தலைவருக்கு சிலை எங்கே? செலவைக்க சொல்லி கேட்காத சமுதாயமே உலகத்தில் இல்ல. நீ மாத்திரம்தான் வச்ச சிலை எடுக்க சொன்ன சமுதாயம். நபிகள் நாயகத்துக்கு அமெரிக்காவில் சிலை வச்சான். கேவலப்படுத்த வச்சானா? கண்ணியப்படுத்த வச்சான். என்ன கண்ணியம்? உலகத்துக்கு அற்புதமான சட்டங்களை 10 பேர் தந்திருக்கிறார்கள். அந்த 10 பேரில் முகமது ஒருவர் சிலை வைக்கிறான். உலகத்துக்கு அற்புதமான சட்டங்களை தந்தவர் இத்தனை பேரு? 10 பேர் அமெரிக்காக்காரன் முடிவு பண்ணி அந்த 10 தலைவர்கள் முகமதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லி முகமதுடைய சிலையை சுப்ரீம் கோர்ட்ல, அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் வைக்கிறான். 10 சிலை வைக்கிறான். நபிகள் நாயகத்தையும் பார்க்கல. நம்ம என்ன செய்யல? அமெரிக்கா உலகத்துக்கே சட்டாம்புள்ள அந்த நாட்டில் போய், அந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் எங்க ரசூலுல்லாஹ்க்கு சிலை வச்சான் பாத்தியாண்டு காலர் தூக்கி விட்டோமா? சிரிச்சோமா? மகிழ்ச்சி அடைஞ்சோமா? பத்திரிகையில பாராட்டினோமா? கிளின்டனுக்கு பாராட்டு அறிக்கை விட்டோமா? போஸ்டர் ஒட்டினோமா? இல்ல. என்ன பண்ணோம்? அப்புறப்படுத்து. என்ன ஆச்சரியம் பாருங்க. நீங்க வேற சமுதாயத்தில் உங்களை கம்பேர் பண்ணி பார்க்கணும். என்னடா ஒரு சிலையில கை உடைஞ்சதுக்காக வேண்டி 1000 தலையை சீவுறான். ஒரு சிலைங்க, ஒரு தலைவருடைய சிலை ஏதோ ஒரு காரு மோதி, லாரி மோதி கை உடைஞ்சு போயிடும். கை உடைஞ்ச உடனே பக்கத்தில் இருக்க சமுதாயத்தினுடைய தலையை 10 தலையை சீவிட்டு வரான். ஒரு சிலையிலே கை போனதுக்காக வேண்டி 1000 தலையை சீவக்கூடிய சமுதாயத்தோட உன்னை ஒப்பிட்டு பார். உன்னுடைய நபிக்கு நீ உயிரை விட நேசிக்கிறாயே, அவருக்கு சிலை வச்சதை கண்டிச்சு உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிமும் குரல் எழுப்பான். ஏற்றுடா சிலையை தூக்கி. அப்பனா என்ன அர்த்தம்? இது அற்புதமா இல்லையா? உன்னை எங்க கொண்டு இஸ்லாம் நிறுத்தி இருக்குது? எந்த அளவுக்கு சுயமரியாதை உள்ளவன நிப்பாட்டி இருக்குது? மனிதன் காலில் மனிதன் விழக்கூடாதுன்னு சொன்னா அந்த மாமனிதர் காலிலும் விழமாட்டோம்னு நிப்பாட்டி வச்சிருக்குது. இது அற்புதமா இல்லையா? என்ன அற்புதத்தை நீ தேடுறங்கிற? நீ உனக்கு என்ன அற்புதம்? உன்னை கெடுத்து நாசமாக்கப்பட்டாங்க. உனக்கு என்ன அற்புதம் சொல்லி தந்தாங்க? என்ன ஆட்ட கலவையாக்குன அற்புதம்? அடுத்தவங்க வீட்டு சொத்தை களவாண்டு அற்புதம்? வயிற்றுக்குள்ள இருந்து கற்பத்தில் இருந்துகிட்ட திருட்டனை கொலை செஞ்ச அற்புதம்? இஸ்ராயல் காலில் கைத்த போட்டு சுருக்கி எடுத்த அற்புதம்? 12 வருஷத்துக்கு முந்தி மூழ்கி போன கப்பலை அப்படி மிதக்க வச்சு கொண்டு வந்த அற்புதம்? ஜின்களை கூஜாவில் அடைச்ச அற்புதம்? இதெல்லாம் கப்சா கட்டுக்கதை. நீ அற்புதம் இதை நினைச்சுக்கிட்டு இருக்கிற. வெறுங்கையில எலுமிச்சம்பழம் வர அற்புதம்? இது அற்புதம்? செஞ்சு காட்டி பாரு. வெறுங்கையில எலுமிச்சம்பழம் வர அற்புதம், தலைமுடியில வாட்சியை ஒளிச்சு வச்சு வாட்சி எடுக்கிற அற்புதம். இந்த மாதிரியான அற்புதங்கள் விளங்கி உன்னை நாசமாக்கிட்டாங்க. இது நீ செய்யலாம், நான் செய்யலாம். கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தா யாரும் செய்யலாம். இதை செய்ய சொல்லி பார்ப்போம். உலகத்துக்கு சவால். அமெரிக்கா வல்லரசு சட்டாம்பிள் இருக்கிற அந்த சட்டாம்பிள் அமெரிக்காவுக்கு சவால். இதை செஞ்சு காட்டுறா? இதை செஞ்சு காட்டு பார்ப்போம். அங்க உள்ள ஒரு சிலையை அப்புறப்படுத்தி பார்ப்போம். அங்க உள்ள ஆபிரகாம் லிங்கனுடைய சிலை உனக்கு எடுக்க முடியுமா? சொல்லு பார்ப்போம். உன்னால எடுக்க முடியாது. நாங்க எடுக்க சொல்றோம். அப்ப உலகத்தில் நம்ம மட்டும் கத்துறோம். ஆப்கான்ல கத்துறான், பாகிஸ்தான்ல கத்துறான், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் அதை எடுக்க சொல்லி கத்துறானே. இது அற்புதமா இல்லையா? இந்த அற்புதத்தை நீ கண்ணால பார்க்கிறியா இல்லையா? இது கதையா கற்பனையா? நான் சொல்லக்கூடிய அற்புதத்தை அல்லாஹ்வை தவிர உலகத்தில் எந்த பயனாலே செய்ய முடியாது. நான் சொல்லக்கூடிய இந்த அற்புதம் இதுவரைக்கும் 3 சொல்லியிருக்கிறேன். இதை எவனையா செஞ்சு காட்ட சொல்லி பார்ப்போம். உலகத்தையே சேர்ந்து எல்லா ஐக்கிய நாடு சபை செஞ்சு காட்ட சொல்லி பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கண்ணு முன்னாடி காட்டி இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் பெருமை அடி, சந்தோஷப்படு, நெஞ்ச நிவர்த்தி போ. அந்த மாதிரியான ஒரு மார்க்கம்
எந்த கட்டத்திலையும் சுயமரியாதை இழக்காத ஒரு மார்க்கம், எந்த கட்டத்திலையும் கௌரவத்தை கீழே போட்டு மிதிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக உன்னை அல்லாஹ் மாற்றி வச்சிருக்கிறான். இது ஒரு வாழுகிற அற்புதம், கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற அற்புதம்.